அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பூர்ணையில இருந்து அப்துல் ரஹ்மான்ங்கிற சகோதரர் கேட்கிறாரு. அதாவது அன்பளிப்பு கொடுக்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் கேட்ட கேள்வி, அந்த கேள்வியை பாருங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ரஹீம் பேசுகிறேன். இது இந்த அன்பளிப்பு சம்மந்தப்பட்டமாக முந்தா நாள் நேரலையில் சொல்லியிருந்தீங்க, அருமையான விளக்கம். அந்த ஹதீஸின் அடிப்படையில் அன்பளிப்பு கூடும். அன்பளிப்பு கொடுக்கறது நமக்கு அன்பளிப்பாக யார் கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்காத வகையில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருள். அந்த யார் எந்த அன்பளிப்பு கொடுத்தாலும் நம்ம அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறணும். அதுதான் இஸ்லாத்துடைய நியதி. அப்படி இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி சில கல்யாண திருமண அழைப்பிதழ்களில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் அந்த மணமக்களை வாழ்த்தி ஒரு துவாவை போட்டுட்டு அதுக்கு கீழே கடைசியில் அன்பளிப்பை தவிர்க்கவும், அன்பளிப்பை கொடுக்க வேணாங்கிற மாதிரி வாசகத்தை பொதுவாக பரவலாக ரொம்ப பேர் போடுறாங்க. அப்படி ரொம்ப பேர் போடுறவங்களில் அதிகமாக யார் போடுறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் பார்த்தோம்னா மாப்பிள்ளை வீட்டாரில் ரொம்ப வசதியானவங்க அதை போடுறாங்க. அவங்களுக்கு அன்பளிப்பு யார் கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம், கொண்டு வர வேணாம், உங்கள் அன்பளிப்புலாம் எங்களுக்கு வேணாங்கிற மாதிரி முகத்தில் அடித்தது மாதிரி இருக்குது. அல்லாஹ்வுடைய அருளை அவங்களே வேணாங்கிற மாதிரி, எங்களுக்கு வேணாம், நீங்கள் கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நீங்கள் கொடுக்குறத வச்சு நாங்கள் ஒன்றும் பெரிய இதாக போயிடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தோட, அந்த ஆணவத்தோடு போடுறது மாதிரி தான் அது பார்க்கப்படுது. இப்போ அன்பளிப்பு வேணான்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி எனக்கு அதுதான் இப்போ கேள்வி பதிலுக்கு வேணும். அன்பளிப்பு வேணான்னு போடுறாங்க கல்யாண திருமணத்தில். யாராவது ஏதாவது இஹ்லாஸான முறையில் நல்லதை ஒரு சின்ன அளவில் கொடுக்குறத கூட அவங்க தவிர்க்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கண்ணே, இஸ்லாத்தின் பார்வையில் சொல்லுங்கள். இஸ்லாத்தின் பார்வையில் அன்பளிப்பு கூடும். கொடுக்குறத வாங்கிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டே கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சதக்காவும் ஜக்காத்தும் ஹராமாக இருந்தாலும் அன்பளிப்பை விரும்பி வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி அன்பளிப்பை நம்மளுக்குள்ளே நம்ம பரிபூர்ணமாக ஒரு சந்தோஷமான கொடுக்கும்போது அதை வேணாங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவுகள் போடப்படுது, பகிரங்கமாக போடப்படுது. திருமண அழைப்பிதழ்ங்கிற கார்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இதை அதிகமாக செய்கிறாங்க. இதுதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்கண்ணே. அன்பளிப்பு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. அப்போ அன்பளிப்பு நபிகள் நாயகம் கூட அன்பளிப்பு வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு திருமண பத்திரிகை அடிக்கும் பொழுது அன்பளிப்புகளை தவிர்க்கவும் போடுறாங்க. சரியா அப்படின்னு கேட்கிறார். மார்க்கத்தில் ஒன்று அனுமதிக்கப்படும். ஒரு அன்பா கொடுத்து ஒரு பொருளை தந்தார்னு சொன்னா அதை வாங்கிக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் வரவேற்க ஒருத்தர் அன்பு செலுத்துவதற்கு உரிய ஒரு விஷயம். அதனால அதுக்கு பேர அன்பளிப்பு, அன்பாக அளிக்கிறது என்று ஒரு பேரு. அப்படியான ஒரு பேராக இருக்கும் பொழுது அதை ஒரு ஆசையோட கொண்டாந்து உங்களுடைய கல்யாணத்துக்கோ ஒரு எதுக்கோ ஒருத்தன் கொண்டாந்து தருகிறான். அதை வாங்கிக்கிறதுனால சரியான மார்க்கத்தின் முறை. அன்பளிப்புகளை தவிர்க்கணும்னு போடுவது மார்க்கத்துல சரியா கேட்கிறார். மேலோட்டமா பார்த்தால் நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான். அப்படி செய்வது சரி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய இன்றைய நம்ம தமிழக சமூக அமைப்புல அன்பளிப்பு கொடுக்குறாங்கல்ல, திருமணத்திற்கு, காது குத்துறதுக்கு, வளைகாப்புக்கு, பேர் வைக்கிறதுக்கு, அது மாதிரியான ஒரு வயசுக்கு வர்றதற்கு, குழந்தை பெறுவதற்கு, இப்படியான ஒரு நிகழ்ச்சிகளை ஒட்டி போய் அன்பளிப்பு கொடுக்குறாங்க. இந்த அன்பளிப்பு உண்மையில் அன்பளிப்பா? இது அன்பளிப்புனா என்ன அர்த்தம்? அது கொடுத்து அதோட கூட மறந்துட்டோம், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு கொடுக்குற அன்பளிப்பு என்ன தெரியுமா? இது இந்த மொய்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பங்கனுக்கு கொடுக்குற அன்பளிப்புக்கு மொய் என்று எழுதி வைத்திருப்பார்கள். நான் போய் 50 வீட்டுக்கு, நான் 50 வீடுகளுக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன், இந்த மாதிரி அன்பளிப்பு கொடுத்திருப்பேன். என் வீட்டுல ஒரு விசேஷம் வைக்குவேன். அப்ப நான் என்ன செய்வேன்னு கேட்டா, நோட்டை வச்சுட்டு ஒரு ஆள் வாசல் உட்கார வச்சிருவேன். ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, நான் எவனுக்கெல்லாம் கொடுத்தனோ அவன் பேரெல்லாம் குறிச்சு வச்சுட்டு அவன் வர்றானா, அவன் ஒன்னா தர்றானா என்று பார்ப்பார்கள். பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நான் அன்றைய நேரத்தில் என்ன செய்யிருப்பேன்டா, ஒரு குடம் வாங்கி கொடுத்துருப்பேன், ஒரு சில்வர் குடத்தை வாங்கி கொடுத்துருப்பேன். அன்னைக்கு அது கம்மியான ரேட்டா இருக்கும், இன்னைக்கு அதிக ரேட்டா இருக்கும். ஆனால் அவன் என்ன செய்யணும், அந்த என்கிட்ட அன்பளிப்பு வாங்கினவன் அவன் சில்வர் குடத்தை கொண்டு வரணும். வரலன்னு சொன்னா அது என்ன நோட்டில் எழுதிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் அந்த வாங்கினதை திருப்பி தரல, நம்ம கொண்டே முறை செஞ்சிருக்கிறோம், அவன் திருப்பி நம்மகிட்ட தராம இருக்கிறான் அப்படின்னா வச்சுட்டு, அந்த ஊர்ல இந்த நாவிதர் இருப்பாங்கல்ல, இந்த சவரம் பண்றதுக்கு ஊர்ல வச்சிருப்பாங்க உஸ்தான்னு சொல்லி, அவரை விட்டு என்ன செய்வாங்கன்னா ஊர்ல அந்த வேற சமுதாயத்துல நாவிதர்னு வச்சிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி வேலை செய்யற ஆளுங்க
இவங்களை கூப்பிட விட்டு வாசல் நின்று சத்தம் போட்டு கேட்பாங்க, ஏன் நீ கொடுக்கலன்னு சொல்லி கேவலப்படுத்திருக்க வேண்டி. இதுதான் பங்கன்ல கொடுக்கக்கூடிய அன்பளிப்பாக தமிழகத்தில் இருக்கிறது. முஸ்லீம் சமுதாயத்தில் அப்படித்தான். அதாவது அன்பளிப்புனாங்க, இன்னைக்கு நான் என்ற வசதி இருக்கு நான் ஏதாவது செஞ்சிருவேன். ஏன் அன்பளிப்பு வாங்குறான்ல, அவன் ஒரு கஷ்டத்தில் இருப்பான். அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்க கொடுத்த அன்பளிப்பை நீங்க எதிர்பார்க்கிறீங்கள என்று நினைத்து அன்னைக்கே ஒன்றா கூட திருப்பி தந்திருப்பான். அன்னைக்கு வாங்கிட்டா செலவழிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் அன்பளிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த 5000 ரூபாய் எனக்கு அவனுக்கு தர முடியாது. ஆனால் என்ன செய்வான், மானத்தை வாங்கிடுவாங்களே, தப்பா நினைப்பாங்கன்னு நினைத்து கொண்டு அங்க கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி ஒன்னாந்து அந்த அன்பளிப்பை கொடுத்துறான். கொடுக்காட்டி ஒரு மாதிரியா பாக்குறது, 10 பேர்ட்டு சொல்லி காட்டுறது, டீ கடையில வச்சுக்கிட்டு குளத்தங்கரையில வச்சு குளிக்க போகும்போது இந்த மாதிரி எனக்கு ஏதாவது நான் எவ்வளவு செஞ்சேன் எனக்கு முறை செஞ்சானா கேட்கிறாங்க. முஸ்லிம்களும் பெரிய நகரங்கள் அது இல்லாம இருக்கலாம், கிராம முஸ்லிம்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்குது. இந்து சமுதாயத்தில் இருந்து இந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டு செய்கிறார்கள். இதுக்கு பேர் அன்பளிப்பு. பேர்ல அன்பளிப்புன்னா அன்பளிப்பு ஆயிருமா? அன்பளிப்புனா என்னது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது கொடுத்த மறந்துருன்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அன்பளிப்பை வலியுறுத்தின நபிகள் நாயகம் தான் சொல்றாங்க, அல் ஆயுது ஃபில் ஹிபத்தி கல் கல்பில்லதி யகீசும்ம யஊது. கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடியவன் வாந்தி எடுத்து விட்டு சாப்பிடுகிற நாயை போன்றவன். நாய் வாந்தி எடுத்துட்டு அதையே சாப்பிடுமா. அப்படி சாப்பிட்டு அது எவ்வளவு கேவலமான ஒன்று. நீ அன்பளிப்புன்னு கொடுத்துட்டு அதை என்ன திருப்பி கேட்கிற, திரும்ப எதிர்பார்க்கிற என்று மார்க்கம் சொல்கிறது. அதனால இந்த அன்பளிப்பு என்பது உண்மையில் அன்பளிப்பாக இல்லை. நான் செஞ்சு அவன் செய்யல. நான் எத்தனை அது இன்னும் சொல்ல போனா அந்த இப்படா அந்த முறை செஞ்சு அதை வாங்கலாங்கிறதுக்காக வேண்டி புதுசா கண்டுபிடிச்சது அதுக்குதான். அதாவது பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு நினைச்சிருவாங்க, கொடுத்திருப்பான். இவனுக்கு பிள்ளையே இருக்காது, என்ன பங்கனை வச்சு வசூல் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வேறு இடத்துல அடிக்கல் நாட்டுன்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்குன்னு சொல்லி அதுக்கு அழைப்பு கொடுப்பாங்க, அதை வசூல் பண்றதுக்காக வேண்டி. அப்ப என்ன மாதிரி இந்த விழாக்கள் அதிகம் உண்டாக்குனது எதுக்குன்னு கேட்டா, அது இல்லாட்டி இதுல பண்ணிட்டு போறோம் அப்படின்னு ஏதாவது பங்கனை வச்சு கொடுத்ததை என்ன செய்யணும், 1000 பேருக்கு நான் கொடுத்துருக்கிறேன், இந்த பங்கனை வச்சு 1000 கட்டி கலெக்ஷன் பண்ண போறேன். இது ஒரு அநியாயமா இல்லையா? நீங்க கொடுக்கும் போது உடைய நிலை, அவன் நிலை என்ன, இன்னைக்கு அவன் நிலை என்ன, அவன்கிட்ட கொடுத்த நீங்க எதிர்பார்க்கறீங்க. அவன் போய் அழைப்பு அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் முக்கியத்துவப்படுத்தி கொடுப்பான். ஏன்னு கேட்டா அந்த முறை வச்சா தான் மறுபடி சாப்பாடுலாம் கூட சாப்பிடுறதுலாம் அதை மொய் எழுதிட்டியா மொய் கொடுத்தியான்னு சொல்லிலாம் சாப்பிட பந்தியில உட்கார வைக்குவாங்க வேற சமுதாயங்கள்ல. நம்ம சமுதாயத்தில் அப்படி இல்லை. ஆனா என்ன செய்வாங்கன்னா குளத்தங்கரில் ஆத்தங்கரில் உட்காந்து என்ன செய்வாங்க, அதை பேசுவாங்க அவனை பத்தி. மனுஷனா எத்தனை அவன் புள்ள பெற்றதுக்கு போனேன், கல்யாணத்துக்கு செஞ்சேன், வளைகாப்புக்கு செஞ்சேன், அதுக்கு செஞ்சேன், இதுக்கு செஞ்சேன், இவன் ஏதாவது எனக்கு செஞ்சானா, அப்படி எதுக்கு செஞ்சிருக்க, நீ அன்பளிப்பை கொடுத்துருக்க, இதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது. அதான் சமூகத்தில் அப்படி இல்லாத காரணத்தினால் நீங்க சொல்ற அந்த போலி அன்பளிப்புகளை தவிர்க்கவுங்கிறதுக்கு அர்த்தம். இருந்தாலும் அதை போடாம நினைஞ்சிருக்கலாம் என்று கேள்வி கேட்கறதுனால போடாம என்ன செய்யறாங்கன்னா பத்திரிகை கொடுக்கும் போது நான் அன்பளிப்பு கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த அன்பளிப்பே தவறு மாதிரி இருக்கு, இந்த போலி அன்பளிப்பா தான் இருக்குது. எப்ப இதெல்லாம் சரியா வரும்னு கேட்டா, அவர்களாம் மனம் ஓந்து தருவார்கள், தந்துட்டு மறந்து விடுவார்கள். மோட்டு போட்டு எழுதி வைக்கிறது இல்ல, மோட்டு போட்டு எழுதாவிட்டாலும் மனசுல எழுதி வைக்கிறது. இது என்ன ஒரு கெட்ட பழக்கம். கொடுத்துட்டு தரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு நல்ல பழக்கமா இது. இதோட இழிவான ஒரு தன்மை. இந்த இழிவான தன்மை வேணாங்கிற காரணத்தினாலதான் அந்த ரோசப்படக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அன்பளிப்புகளை தவிர்க்கவும் என்று எழுதுவார்கள். நீங்க சொல்றமா நான் செல்வந்தனா இருக்கிறேன், அது நீ என்னடா தர்றதுங்கிறதுக்காக வேண்டி எழுதுறாங்களா எனக்கு தெரியல. அப்படி 1-2 பேர் எழுதியிருப்பார்களே, ஆனால் அந்த நோக்கத்துக்கு தான் தப்பு தான். ஆனா பெரும்பாலும் எழுதுறதுக்கு என்னன்னு கேட்டா, நமக்கு எல்லாம் தந்திருக்கிறான், இந்த அன்பளிப்பு நான் கொடுத்த நான் திருப்பி வாங்க தயாரா இல்லை, அந்த அர்த்தம் அவங்க சொல்றாங்க. நான் ஒரு செல்வந்தனாவே இருந்துட்டு போறேன், நான் 1000 பேருக்கு செஞ்சிருப்பேன், அந்த செஞ்சவெல்லாம் சங்கடப்பட்டு நான் கொடுக்கணுமே எப்படி இந்த முகத்துல முடிக்கிறது, எப்படி இந்த கல்யாணத்துக்கு போல தயங்கிக்கிட்டு இருப்பான். அன்பளிகளை தவிர கொண்டு போட்டோம்னு சொன்னா அவன் தயக்கம் இல்லாம வந்துருவான். நீ அன்பளிப்பு வாங்க மாட்டேன்ட்டாரு, நம்ம போயிட்டு வருது ஒரு கூச்சம் இல்லாம போயிட்டு வந்துடலாம். அதனால இதை நம்ம குறை சொல்ல முடியாது. அன்பளிப்பை தவிர்க்க கூடாது, இது அன்பளிப்பு இல்லை நம்ம தமிழ் சமுதாயத்துல. நீங்க செய்யற புர்ணையிலேயே சிங்கப்பூர்லயே மலேசியாவிலேயே அப்படி இல்லை, நெசமான அன்பளிப்பு தான் கொடுப்பாங்க, கொடுத்தா அதை மறந்துடுவாங்கன்னு சொன்னா அது ஓகே, அதை தவிர்க்க முடியாது, தவிர்க்க தேவையில்லை. அன்பா கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா அதை நம்ம வாங்கி கொள்ளலாம். இது இந்த அன்பா கொடுக்கறதுங்க பேர் தானே தவிர நீங்க கிராமங்கள்ல விசாரிச்சு பாருங்க, அன்பளிப்பு அப்படிதான் கொடுக்குறாங்களான்னு கிடையவே கிடையாது. சரியா? இது விளங்கிக்கோங்க.